எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். லாஜிக்கல் ஃபங்க்ஷன். லாஜிக்கல் ஃபங்க்ஷன்னா இஃப், அண்டு, ஆறு, நாட் இதெல்லாம் தான் லாஜிக்கல் ஃபங்க்ஷனு. இது ரொம்ப முக்கியம் எக்ஸலில். இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டேட்டா செட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு, அட்டனன்ஸு, எலிஜிபிள் ஆஃப் எக்ஸாம் இதை பார்க்கணும். எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் வெறும் ரிசல்ட் மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபார்முலா போட்டுக்கிறேன். ஈக்குவல் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 50 என்டர். அதாவது 50க்கு மேலே எடுத்தால் பாஸ், 50க்கு கீழே எடுத்தால் ஃபெயிலு. டபுள் கிளிக் பண்ணிட்டேன் பாருங்கள். 50க்கு கீழே உள்ளதெல்லாம் ஃபால்ஸ்னு வருது. நம்ம ரிசல்ட் இப்படியே கொடுக்க முடியாது. அப்போ என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இங்கே 50க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும், 50க்கு கீழே இருந்தால் ஃபெயிலுன்னு மென்ஷன் பண்ணணும். இந்த பாஸ் அண்ட் ஃபெயிலுன்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இது இஃப். வெறும் ஃபார்முலா மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலா டெலிட் பண்ணிட்டு இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீக்வல்ட் இஃப்னு போட்டுக்கிறேன். இஃப்னு போட்டு மார்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 50. 50 இருக்குன்னு, இல்லைனா 50க்கு மேலே இருக்கணும். அதுவே காமிக்குது பாருங்கள். வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா, 50க்கு மேலே இருந்துச்சுன்னா பாஸ், இல்லை அப்படின்னா 50க்கு கீழே இருந்தால் ஃபெயில். இதுதான் என்டர். இப்போ வந்துருச்சு பாருங்கள். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லாமல் பாஸ் ஃபெயில் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கு தான் நம்ம இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் பாருங்கள், அண்டு ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ அண்டு ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அட்டனன்ஸ் இருக்குது, எம்ப்ளாயோட டார்கெட் டீட்டெயில்ஸ் இருக்குது, போனஸ் எலிஜிபிள் இருக்குது. இப்போ இதில் யாருக்கு போனஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். அதாவது எனக்கு அட்டனன்ஸும் குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே வேணும், டார்கெட்டும் அச்சீவ் ஆகிருக்கணும், அவங்களுக்கு மட்டும் தான் போனஸ். அப்படிங்கிற பட்சத்தில் 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் அண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். அண்டுன்னு போட்டுக்கிறேன். இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் 1 எழுதுகிறோம். அட்டனன்ஸ் எத்தனை இருந்தால் போனஸ் கொடுக்கலாம், 80க்கு மேலே இருந்தால் போனஸ் கொடுக்கலாம். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80. 80க்கு மேலே இருக்கணும் அட்டனன்ஸு, டார்கெட்டு அச்சீவ் ஆகிருக்கணும். சீக்வல்ட் எஸ். டார்கெட் அச்சீவ் ஆனவங்க மட்டும்தான் போனஸ். இப்போ என்டர். இங்கே பாருங்கள், இதுக்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு தான் வருது. ஏதாவது ரெண்டு கண்டிஷனை மீட் ஆனால் மட்டும்தான் ட்ரூ வரும். பாருங்கள், அட்டனன்ஸ் 95%, டார்கெட் அச்சீவ் ஆச்சு, அப்போ போனஸ் உண்டு. ஃபால்ஸ் வந்துருக்கிறது பாருங்கள், டார்கெட் அச்சீவ் பண்ணல, அதனால் போனஸ் கிடையாது. இதுக்கு நம்ம போனஸ் எலிஜிபிள் இல்லை நோ எலிஜிபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இஃப்னு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லை, அந்த அண்டுக்கு முன்னாடி இஃப்னு போட்டுக்கிட்டு இந்த லாஸ்ட்டில் கம்மா போட்டுக்கிட்டு வேறு எதையுமே சேர்க்க தேவையில்லை. ஈஸி தான். வேல்யூ அதுவே காமிக்கும். வேல்யூ இஃப் ட்ரூனா என்ன, அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா போனஸ் எலிஜிபிள். கம்மா வேல்யூ ஃபால்ஸ் அப்படின்னா போனஸ் எலிஜிபிள் இல்லை, நோ போனஸ். எக்ஸல் நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ரிசல்ட் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், வந்துடுச்சு. பார்த்தீங்களா, 2 கண்டிஷனும் ட்ரூ ஆனால் மட்டும்தான் அண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஆர் ஃபங்க்ஷன் பாருங்கள். ஆர் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் மீட் ஆனாலே போதும், ரிசல்ட் வந்துடும் நமக்கு. இப்போ ஆர்ன்னு போட்டு காமிக்கிறேன். ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். லாஜிக்கல் டெஸ்ட் 1 மார்க்
50க்கு மேலே இருக்கணும். greater than or equal to 50, கமா அட்டண்டன்ஸு 60க்கு மேலே இருக்கணும், அது 70க்கு மேலே இருக்கணும். greater than or equal to 70, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சோம் அப்படின்னா ட்ரூன்னு வந்துடுச்சு பாருங்கள். ஒரு கண்டிஷன் மீட் ஆனாலே போதும். அட்டண்டன்ஸ் 80 இருக்குது, நம்ம அட்டண்டன்ஸ் 70க்கு மேலே தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து இதில் பாஸ் மார்க் 50க்கு மேலே தான் போட்டிருக்கோம். அதனால் எல்லாமே ட்ரூவாக வந்துச்சு. இப்போ இதில் மட்டும் மார்க் மட்டும் ரேஞ்ச் மாற்றுவோம். பாஸ் மார்க் வந்து 80க்கு மேலே இருக்கணும், அட்டண்டன்ஸ் 90க்கு மேலே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ஃபால்ஸ் ஆகிடுச்சு, ஒரே ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. இது 80 அட்டண்டன்ஸு 90க்கு மேலே இருக்கணும், மார்க் 80க்கு மேலே இருக்கணும். ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில் ஆகிடுச்சு, அதனால் ஃபால்ஸ்னு வந்திருக்கு. இதில் ஒரு கண்டிஷன் மீட் ஆகிடுச்சு, அதனால் ட்ரூன்னு வந்திருக்கு. ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு கண்டிஷன் மீட் ஆனால் போதும். இப்போ இஃப்னு போட்டுக்கிட்டு ஃபார்முலாவுக்கு முன்னாடி சேம் கம்மா போட்டு வேல்யூ ட்ரூ ஆனால் என்ன, எலிஜிபிள், எக்ஸாம்பிள் இது எலிஜிபிள், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதணும், கம்மா நோ எலிஜிபிள். அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் லாஜிக் ஃபங்க்ஷனு. இஃப்பு அண்டு ஆர் இது மூணுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இஃப் ஃபங்க்ஷன்னா வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கும்போது நமக்கு வந்து வேல்யூ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு காமிச்சு அதில் நம்ம வந்து பர்டிகுலர் மென்ஷன் பண்ணணும். எனக்கு வந்து போனஸ் எலிஜிபிள், நாட் எலிஜிபிள், பாஸ் ஃபெயில் அப்படின்னு பர்டிகுலர் மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்டுங்கிறது ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த ரிசல்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆர்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் மீட் ஆனாலே போதும், நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். இதுதான் இந்த பேசிக் வந்து லாஜிக் ஃபங்க்ஷனு. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.